ஃபேஸ் மாஸ் இருக்காமே யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பயம் நீடிச்சிட்டு தான் இருக்குது. ஸோ அவரோட வழக்கெல்லாம் தூசி தட்டி எடுக்கப்பட்டால் கண்டிப்பாக வந்து நெருக்கடி உண்டாகும். அந்த கேப்பில் சசிகலா பார்த்தீங்கன்னா இந்த அவைத்தலைவரை வச்சு வந்து பொதுக்குழு கூட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதே மாதிரி சந்தர்ப்பம் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை கிடச்சிச்சு. அவர் மூட்டு வலி முதுகுவலின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு கால் வலி இந்த மாதிரி 10 நிமிஷத்துக்கு மேலே நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு அவர் உடம்பு, இந்த தேர்தல் முன்னாடி கூட்டணி பேச்சுவார்த்தை முன்னாடி. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் அமெரிக்கா போனால் சரி பண்ணிட்டு வந்துடலாம்ன்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அவர் காதுக்கு வருது. ஆனால் அவர் அதை ஒத்துக்கவே இல்லை. இவர் வெளிநாட்டு போயிட்டாருன்னா கட்சியை கைப்பற்றிடுவான்ற பயம் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து நீடிச்சனால இங்கேருந்தே சிகிச்சை எடுத்தார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து வந்து கேரளாவுக்கு இந்த பக்கத்தில் இருக்க மாநிலங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்க போயிருந்தாரு. அதெல்லாம் பெரிய லெவலில் பேசப்பட்டுச்சு. கேரளாவில் டெல்லியோட பிரமுகர் கூட பேசிட்டு இருக்காருங்கன்ற மாதிரி. என்னதான் பேச்சுவார்த்தை நடத்தினாலுமே இன்னும் எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா அளவுக்கு பார்த்தீங்கன்னா பொதுச்செயலர் அந்த பவர் வரவே இல்லை. இன்னுமே வந்து ஒரு மாவட்ட செயலாளர் கூட மாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில தான் தவிச்சிட்டு இருக்காரு. மாவட்ட செயலாளரை எப்போ வந்து எடப்பாடியால் மாற்ற முடியுதோ அப்போ தான் அதிமுகவில் மிகப்பெரிய லெவலில் அவர் கையில் வந்து பவர் இருக்கதா வந்து சொல்கிறாங்க. இது மட்டும் கிடையாது, ஓபிஎஸ் சொன்ன விஷயம் அதிமுக காண்டி நான் என்ன தியாகம் வேணால் பண்ண ரெடியாக இருக்கேன். அப்போ என்ன சொல்கிறாருன்னா எடப்பாடியை பொதுச்செயலாளர் கூட ஏற்றுக்கிறேன், நீ சேர்த்துக்கோன்ற மாதிரி வந்து வெளிப்படையாகவே சொல்லியிருந்தார் ஓபிஎஸ். அப்பையும் ஓபிஎஸ்ஸை வந்து எடப்பாடி பழனிசாமி இணைக்கலை. இதுக்கு முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமி தவிர்த்து தெரிஞ்ச முகம் அறிஞ்ச முகம் யாருமே இருக்கக்கூடாது. இப்போ ஓபிஎஸும் பிரபலமானவர், அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர், அம்மாவால் முதலமைச்சராக்கப்பட்டவர். ஸோ சசிகலாவும் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே. அப்படி அவங்க 2 பேரும் உள்ளே வந்துட்டாங்கன்னா இவரோட மிகப்பெரிய லெவலில் செல்வாக்கு குறைஞ்சிரும்னு யோசிக்கிறாரு. அதனால உள்ளே கொண்டு வரக்கூடாதுன்ற மாதிரி வந்து ஒரு சிந்தனையில் எடப்பாடி பழனிசாமி இருந்தாலுமே தொண்டர்கள்லாம் நினைக்கிறாங்க, என்னப்பா ஓபிஎஸ் இவ்வளோ இறங்கி வந்துட்டாரு, எடப்பாடி பழனிசாமி இறங்கி வர்ற மாதிரி தெரியலையே. ஏன்னா ஓபிஎஸ்க்கு பவர் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லலாம். எடப்பாடி அணிலேருந்து போட்டு விட்டாங்க ராமநாதபுரத்தில், 3வது இடத்துக்கு போய் டெபாசிட் போயிடுச்சு. ஆனால் ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா டெபாசிட் காப்பாற்றி ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா டீசெண்டாக வாக்கு வாங்கியிருந்தாரு. இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி நினச்சி பார்த்துருந்தா கண்டிப்பாக வந்து கட்சி இப்படி மோசமான நிலைமைக்கு போயிட்டுருக்கேன்ற மாதிரி யோசிச்சிருக்கணும். தென் மாவட்டங்கள் நிறைய இடத்துல மோசமான தோல்வி. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.